உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும் வேணாமே வேணாமே. ஹாய், ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளமாகவே இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இரவு பொழுதுகளை இதமாக என் டைரியின் பக்கங்களோடு கடப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இதோ மெல்லிசையோடு இணைந்திருங்கள். நான் உங்கள் கார்மிக குழலி. நம்ம வாசிச்சுக்கிட்டு இருந்த டைரியோட கடைசி பக்கத்தை படிக்கலாமா? கடைசி பக்கமா? நம்ம இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. யார் எந்த முடிவு சொல்லவில்லை என்றாலும் முடிவு என்னவென்று எனக்கே தெரிந்த பின் நான் ஏன் அந்த முடிவை எடுக்காமல் இருக்க வேண்டும்? ஏன் இன்னொரு ஜீவனை நான் கஷ்டப்படுத்த வேண்டும்? நம்ம ஏற்கனவே ஒரு டைரியை படிச்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா? அதோட இறுதிக்கட்டம் தான் இது. அந்த பொண்ணு கடைசியாக அவள் வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்துட்டா. அவள் ஏற்கனவே கூறியது போலவே இது நயவஞ்சகர்கள் மட்டும் வாழும் உலகம் இல்லை, நல்லவர்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நம் பார்க்கும் பார்வையில் தான் அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று தெரியும் என்று ஒரு ஜீவன் அவளிடம் ஆறுதல் கூறியது. அதை கேட்டு அவளும் நம்பிக்கையுடன் காத்திருந்தால் நமக்கு ஏதோ நல்லது நடக்கப் போகிறதோ என்று. ஏனென்றால் அந்த ஜீவன் கள்ளம் கபடம் இல்லாத ஒரு உள்ளம். ஆனால் காத்திருந்த அவளுக்கு, நான் உன்னை ஏன் காப்பாற்ற வேண்டும்? நான் உனக்கு ஆறுதல் மட்டுமே கூற முடியுமே தவிர நான் உன்னை காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் எனது குடும்பத்தை உன்னுடைய பிரச்சனை பாதிக்கும் என்றால் அதை நான் எப்படி தலையிட முடியும்? எனக்கு என் சுயநலமே முக்கியம் என்று அந்த ஜீவன் அவளை ஒதுக்கிவிட்டது. அடடா, என்ன இது! நமக்கு கொஞ்ச நாள் வாழ்க்கை என்றால் என்னவென்று காமித்துவிட்டு இப்பொழுது அந்த வாழ்க்கையை பறித்து விட்டாரே, இவர் மீது நாம் கோபப்படலாமா என்று யோசித்த பொழுது அந்த ஜீவன் மீது அந்த பெண்ணிற்கு கோபம் வரவில்லை. ஏனென்றால் அவளுக்கு சந்தோஷம் என்றால் என்ன, பாசம் என்றால் என்ன, அக்கறை என்றால் என்ன என்று காட்டிய ஜீவன் அந்த ஜீவன்தான். அது கொஞ்ச நாள் அவளுக்கு கிடைத்தாலும் அவளுக்கு முழுமையாக தான் கிடைத்தது. அதனால் அவள் மிகவுமே திருப்தி அடைந்து விட்டாள். எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்த அந்த பெண்ணின் வாழ்க்கையை நீ வாழலாம், உனக்கான வாழ்க்கையை நான் தர தயாராக இருக்கிறேன் என்று கூறியது. ஆனால் அந்த ஜீவனின் சூழ்நிலையோ அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. இதிலொன்றும் தவறில்லையே. நயவஞ்சகர்கள் அந்த பொண்ணை சூறையாட நினைத்த போதும், ஆனால் உன்னை நான் சூறையாட விரும்பவில்லை, என்னால் முடிந்தால் உன்னை கரம் பிடிக்கிறேன், என்னால் முடியவில்லையே, அதனால் தான் நான் ஒதுங்கி செல்கிறேன் என்றது. சரியாக தான் சொல்லியது அந்த ஜீவன். அதனால் அந்த பெண்ணிற்கு அந்த ஜீவன் மீது கோபம் ஒன்றும் இல்லை. இப்பொழுது அந்த பெண்ணின் இறுதி கட்டம் நகரத் தொடங்கியது. தொலைபேசியில் ஒரு அழைப்பு. நீ வீட்டிற்கு வந்தே தீர வேண்டும் என்று. யார்? அவளின் அப்பா, அவளின் அண்ணன். உனக்கு நாங்கள் திருமண ஏற்பாடு செய்துவிட்டோம், என் மாப்பிள்ளை கூட பார்த்து விட்டோம், நீ வந்தால் திருமணம் நடக்கும் என்றார்கள். அப்படி நீ வரவில்லையா உன்னை என்ன வேண்டாலும் செய்வேன் என்று மிரட்டியது அந்த குரல். யார் அந்த குரல்? தந்தையும் அண்ணனும். எப்படியும் நமக்கு திருமணம் செய்துதான் ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். நாமும் தேடிவிட்டோம், நமக்கும் யாரும் கிடைக்கவில்லை. நயவஞ்சகர்களோடு தான் நாம் இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நல்ல உள்ளத்தை காட்டினாய், ஆனால் அதுவும் எனக்கு சொந்தமில்லாமல் போனதே என்று அவள் விதியை நினைத்து அவளே நொந்துவிட்டு, சரி திருமண ஏற்பாடு செய்யுங்கள், நான் வருகிறேன் என்றாள். கல்யாணம் பண்ண போறாங்களா? அவளுக்கு வேகமாய் திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனை நோக்கி அவள் சொந்த ஊர் பயணத்தை மேற்கொள்ளப் போகிறாள். அந்த பெண்ணின் விதி அதுதான் என்று நினைத்தால் நாம் மாற்றவா முடியும்? அவள் அதை சந்தோஷமாக தான் ஏற்றுக்கொள்கிறாள். விதி என்னவோ அதன்படி நடக்கட்டும், எப்படியும் நம் திருமணம் நடக்கத்தானே போகிறது. நாம் கேட்ட கால அவகாசமும் முடிந்துவிட்டது, அவர்கள் கொடுத்த கால அவகாசமும் முடிந்துவிட்டது. நாம் யாரையும் இன்னும் தேர்வு செய்யவில்லை. எப்படியும் நம் வாழ்க்கை ஏதோ ஒரு நயவஞ்சகனின் கையில் தான் கிடைக்கப் போகிறது. அது எந்த நயவஞ்சகனாக இருந்தாலும் அதை நான் நேருக்கு நேர் எதிர்கொள்கிறேன் என்று அவள் முடிவு செய்துவிட்டாள். கடவுளின் மீது ஒன்றும் அவளுக்கு கோபமில்லை. ஏன் என்று கேட்கிறீர்களா? ஏன் என்னை படைத்தாய் என்று அந்த பெண்ணின் குரல் ஒலித்து கொண்டுதான் இருந்தது அந்த கடவுளின் மீது. ஆனால் இப்பொழுது ஒலிக்கவில்லை. ஏனென்றால் முழுதாய் அவளுக்கு பாசம் என்றால் என்ன, காதல் என்றால் என்ன, அரவணைப்பு என்றால் என்ன, அக்கறை என்றால் என்ன என்று காட்டுவதற்கு ஒரு ஜீவனை சிறிது காலம் அவளுடன் பயணிக்கச் செய்தாய் அல்லவா? அதற்காக நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று அந்த பெண்ணின் குரல் கடவுளிடம் கூறியது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைரியின் கடைசி பக்கங்களை வாசித்து விட்டேன். இத்துடன் இந்த டைரியின் பயணங்கள் முடிகின்றது. என் பயணமும் இந்த டைரியின் கடைசி பக்கங்களுடன் நிறைவடைகிறது. இந்த கார்மேக குழலியின் கடைசி நொடிகள் இதுவே. இன்றுடன் இந்த கார்மேக குழலியின் மெல்லிசையோடு இணைந்திருங்கள் நிகழ்ச்சி இதே முடிவடைகிறது. இன்னும் இந்த நிகழ்ச்சியை தொடர்வேனா என்றால் எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கிறது பதில் கூற. ஏனென்றால் இந்த டைரியின் கடைசி பக்கங்கள் என்னுடையது. யாரும் வருந்த வேண்டாம், இந்த முடிவை நான் சந்தோஷமாக தான் ஏற்றுக்கொள்கிறேன். கார்மேக குழலியின் பயணங்கள் தொடருமா என்று நீங்கள் கேட்டால் அதற்கு என்னிடம் பதில் இல்லை. இதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை பண்ணுறதுக்கு வேற ஒருத்தவங்க வருவாங்க. இன்றுடன் நான் விடை பெற்றுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து. கடைசி பக்க டைரியுடனும் கடைசி நிகழ்ச்சியுடனும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்கிறேன். இது மெல்லிசையோடு இணைந்திருங்கள். நான் உங்கள் கார்மேக குழலி. இவங்க பேசுறத பார்த்தா இன்னையோட வேலையை விட்டுட்டாங்க போல. அப்போ இதுக்கப்புறம் பேச மாட்டாங்களா? அவங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களா? என்னால் இதை ஏற்றுக்கவே முடியலையே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான்,
துள்ளல் இல்லா என் பார்வையில் துண்டில் மீனாய் வந்தவளும் நீதான். எத்தனை நாள் பார்ப்பது, எட்டி நின்று காய்வது கள்ளக்கூறல். இந்த மாதிரிலாம் என் மடியில் வந்து படுத்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? இதுக்கப்புறம் அவள் எப்பயும் போல இருப்பாடா. நம்ம கண்ணே பற்றும் போல் இருக்கு. இன்னைக்கு உன் மச்சாங்காரன் அவளுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணது எப்படி இருந்துச்சு தெரியுமா? எல்லாரும் ஊரில் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நல்லா செருப்படி கொடுக்குற மாதிரி பதில் சொன்னது கரெக்டாக தான் இருந்துச்சு. அவன் பிரச்சனையை அவன் பார்த்துக்க போகிறான். இவனுங்களுக்கு தேவையா? என் வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எட்டி பார்த்தா இப்படி தான். என் மாப்பிள்ளை இன்னைக்கு கொடுத்த பதிலேருந்து தெரிஞ்சிருக்கும் எவனும் எந்த பிள்ளைய பற்றியும் தப்பாக பேசக்கூடாது, எந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனையிலையும் தலையிடக்கூடாதுன்னு. நல்லா மைக்கு போட்டுல பேசிட்டு வந்திருக்காப்புல. ஆமையா, ஒரு பொம்பளை பிள்ளைய பற்றி பேசுறதுக்கு வாய் கூச வேணாம். எப்படி பேசினாலுங்க அவளுங்களுக்கெல்லாம் நல்லா செருப்படி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், மாப்பிள்ளை எங்க? உன் மச்சாங்காரன் தானே, சும்மாவே வாய மூட மாட்டான். இப்போ பொண்டாட்டிக்கு சேர்ந்து லவ் வந்து போச்சு. இனிமேல் சொல்லவா வேணும்? திறந்த வாய் மூடாதே. இதோ இப்போ அம்மாச்சி அப்படின்ட்டு வந்து உட்காருவான் பாரு. அம்மாச்சி இது ஏன் வந்த குரல் உள்ள போயிடுச்சு? ஏன் அம்மாச்சி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டான்ல, அவளும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டார்ல, நான் எங்கே இருக்கணும்? அங்கே வந்து என் மடியில் படுத்திருந்தாலும் ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ எதுக்கு அவங்க அண்ணங்காரன்ட்டு கொஞ்சம் கொலவிட்டு இருக்கா? ஐயா, உனக்கு ஒரு சீக்கிரத்தை சொல்கிறேன், மனசோட வச்சுக்கண்ணா. ஆமாம், தூங்கலையா? இல்லை, நீங்கள் வராமல் எப்படி தூங்குறது? எனக்கு ஒரு மாதிரி பெரட்டிகிட்டே இருக்க தெரியுமா, வாமிட்டு வர மாதிரி. நீங்கள் வந்தால் தான் இதெல்லாம் மறந்துட்டு நான் தூங்குவேன். சரி போகலாம். தங்கச்சி ரொம்ப நாள் கழிச்சு மடியில் படுத்திருக்கா, கொஞ்ச நேரம் அவ கூட இருந்துட்டு போகலான்னு. ம். டேய் ஆகாஷ், நம்ம ஜாலியாக இருக்க போல. அக்ஷயா ஈர் வரேன். அம்மாச்சி எதை சொல்லுது கேட்டுட்டு வரேண்ணா. நீ சொல்ல அம்மாச்சி, என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணுறதுக்கு எதாவது சொல்ல போறியா? கரெக்ட் பண்ணது காணாமல் போயிடக்கூடாதுன்றதுனால சொல்ல வரேன். காணாமல் போகுமா? அது எப்படி காணாமல் போகும்? இப்போ நீ கேட்ட பாரு, இவங்க அண்ணங்கார மடியில் ஏன் படுத்திருக்கான்னு. இந்த கேள்வி மட்டும் உன் பொண்டாட்டி காதில் ஊந்துச்சு, அவ்வளோதான், இன்னைக்கே உனக்கு டைவர்ஸ். அம்மாச்சி என்ன சொல்கிறேன்? உங்களை மீறி அவங்க ஒன்றும் ஜாலியான அண்ணன் தங்கச்சி கிடையாது. உன் தங்கச்சிக்காரியும் உன்ன மாதிரியும் அவங்க கொஞ்சம் சீரியஸான அண்ணன் தங்கச்சி. என்ன அம்மாச்சி சொல்கிறேன்? அவனை பற்றி யாராவது அவன் முன்னாடி பேசினா அவ்வளோதான், அவங்க யாராக இருந்தாலும் தூக்கி கடாசிடுவா. அதுக்கப்புறம் அவங்க மூஞ்சிலையும் முழிக்க மாட்டா, அவங்கள்ட்ட பேசவும் மாட்டா. ம் ம். அதே மாதிரி நீ வெள்ளாட்டுக்கு பேசினாலும் அதுக்கப்புறம் கோயிலில் அடித்து சத்தியம் பண்ணாலும் சரி, உன் குலசாமி மேலே சத்தியம் பண்ணாலும் சரி, எங்கள் அண்ணனை பற்றி கிண்டலுக்கு பேசினாலும் நான் உன் முகர கட்டையில் முழிக்க மாட்டேன்னு போயிடுவா. அதனால் உனக்கு உன் மச்சாங்காரனை புகழ்ந்து தள்ள தெரியலனாலும், மச்சான் நல்லா இருக்கீங்களா, மச்சான் தங்கச்சி மடியில் படுத்திருக்கா, மச்சான் என் பொண்டாட்டி நல்லா பார்த்துக்குங்க, மச்சான் என் பொண்டாட்டிக்கு உங்கள் மேலே தான் பாசம் அப்படின்னு பேச கற்றுக்க. அம்மாச்சி என்னடா நீ பம்பரத்தை பார்த்தா ஏதோ எஸ்க பஸ்கா வேலை பார்த்துட்டு இருப்ப போலையே. ஆமாம் அம்மாச்சி, போன வாரம் ஒரு வேலை பார்த்து விட்டுட்டேன். என்னடா வேலை பார்த்த? ஊர்லேருந்து வந்தோடனே என் தங்கச்சி கோச்சிக்கிட்டான், அவளை சமாதானப்படுத்த போனல மாசமாக இருக்கான்னு பார்த்துட்டு வர்றதுக்காக. ஆமாம், ஒரு நாள் போனேன். அன்னைக்கு என் தங்கச்சி வயிற்று தொட்டு பார்த்துக்கிட்டு அவன் மடியில் படுத்திருந்தானா. அப்போ என் தங்கச்சி சொன்னா, கார்த்தி மாதிரி நல்லா கருன்னு எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுதுடா, உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா அதுக்கு கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கே 2 வெத்தலை பக்கம் வாங்கி கொடுத்து கை பக்கம் மாற்றிட்டு வர வேண்டியது, நான் பொண்ணு பிறந்தா கண்டிப்பாக தந்துடுறேன் அப்படின்னு. உன் பொண்டாட்டிக்கு நல்லா குழுன்னு இருந்திருக்குமே இந்த செய்தியை கேட்டா. ஆனால் அதான் அம்மாச்சி நடக்கல, வேற மாதிரிலாம் நடந்தது. வேற மாதிரியா? கார்த்தி மாதிரி கருகருலாம் ஆம்பளை பிள்ளை வேணாம், நல்லா செவப்ப பிள்ளை பெற்றுக்க, நல்லா குங்குமப்பூ பாதாம் பிஸ்தான்னு சாப்பிடு, அவனை மாதிரி மாப்பிள்ளை வேணாம். ஏன் மீனாட்சிக்கு எனக்கும் புள்ள பிறந்தா, என் மீனாட்சி தங்க விற்கிற மாதிரி இருக்கா, அந்த தங்க விக்கிரகத்துக்கு தங்க விக்கிரகம் தான் பிறக்கும். என் பொண்ணும் உன் பையனும் சேர்ந்து போனால் ஜோடி பொறுத்தா நல்லாவா இருக்கும். அதனால என் பொண்ணு கலராக உன் பையன் இருந்தால் மட்டும்தான் கட்டிப்பா, இல்லைனா என் பொண்ணை நான் உன் பையனுக்கு கட்டி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாமாச்சு. ஏண்டா இவ்வளோ லென்த்தியான டைலாக் தேவையாடா? எதுக்கிட்ட தேவையில்லாமல் பேசுனேன்? சரி விடு, பேசுனது பேசிவிட்டேன். நீனும் உன் தங்கச்சி தானே பேசிக்கிட்டீங்க, வெளியில் தெரியாத பாரு விஷயம். அதான் மச்சி, இல்லை நான் அவன் மடியில் படுத்து பேசிகிட்டு இருந்தேன்னா அப்போ கார்த்தி வந்து பின்னாடி நின்றுருக்கான். அது எனக்கு தெரியவே இல்லை மாச்சி. அவன் முழுசையும் காதில் வாங்கிட்டான்னு தெரியுமா? இல்லை, என்னடா சொல்கிறேன்? ஆமாம் மாச்சி, அவன் காதில் வாங்கினானா காதில் வாங்கலையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மாப்பிள்ளை உங்களை பற்றி தான் சும்மா புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கேன்னு பிட்ட போட்டேன். நல்ல வேலை அவன் காதில் வாங்கல. நான் முழுசாக காதில் வாங்கிட்டேன். முழுசாக நினச்சதுக்கப்புறம் முக்காடி எதுக்கு, நீ கருவா பையன் ஆரம்பிக்கும் போதே நான் வந்துட்டேன், நீ ஒன்றும் சமாளிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான் மாச்சி. அட பாவி பையல, எம்புட்டு பெரிய வேலை பார்த்து வச்சிருக்க. இப்போதான் லவ் ப்ரப்போசல் பண்ணேன். சரி, அடுத்த கட்டம் ஏதாவது நல்லது கெட்டது நடக்கும்னு பார்த்தா நீ ஒரு நல்லது நடக்காத அளவுக்கு வழியை பூரா மூடிட்டியாடா.
ஏமாச்சி என் பொண்டாட்டிக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சா கோவப்படுவாளோ? கோவப்பட மாட்டாடா, அதோட சூப்பராக ஒரு முடிவு எடுப்பா. என்ன முடிவு? எங்கள் அண்ணன் பையனுக்கடா நீ பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னேன், நீ பொண்ணு பெத்தாதனடா அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே நடத்த மாட்டா பார்த்துக்க. அம்மாச்சி இப்போ சினி என்ன பண்ணுறது, சூது அதோட பேசி தொலைச்சிருக்கணும். அவள் சின்ன வயசுலேருந்து கண்ட கனவே அவள் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று அவங்க அண்ணன் ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்று அதுக்கு கட்டி கொடுக்கணுன்றது தான். அதில் போய் மண்ணள்ளி போட்டிருக்கேடா. உன் வாழ்க்கை சூனியமாக போகுது. சண்டைக்காரங்காலில் விழுறத விட சாட்சிக்காரங்காலில் விழுறது நல்லது. அதனால் பேசாமல் உன் மச்சாங்காலில் வந்து மன்னிப்பு கேட்டுரு. மச்சான் தயவு செஞ்சு என் பொண்டாட்டிக்கிட்டே தான் சொல்கிறாதீங்கன்னு. கேட்பானா? கேட்பான் இப்போ அவன் தங்கச்சி வாழ்க்கைக்கு அப்புறம் இதை பற்றி சொன்னால் வீணா போயிடுமன்றதுக்காக கண்டிப்பாக அவனை மன்னிச்சிருவான். அதனால் மன்னிப்பு கேட்டுரு. ஆனால் இன்றைக்கி ஓப்பன் பண்ணாத மேட்ரை கம்முன்னு இருன்னு. ஈராமாச்சி இன்னைக்கே பேசி முடிவு எடுத்துருவோம். எதையோ பண்ணு, மண்ணள்ளி கொட்டிக்கிட்டா எனக்கு தெரியாது சொல்லிவிட்டேன். அக்ஷயா இன்னும் தூங்கலையா? தூங்கணுண்டா இதுக்கப்புறம் தான். டேப்லெட்லாம் போட்டியா? போட்டேன்டா. இருந்தாலும் ஒரு மாதிரி பெரட்டுற மாதிரி தான் இருந்துக்கிட்டே இருக்கு. அதான். பரட்டுது உருட்டுதுன்னு உள்ளே இருக்கிற என் மருமகனுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கன்னா மருமகன் நல்லா சூப்பராக வெளில வரணும். ஏய் என்ன இப்படி பார்க்குறீங்க ரெண்டு பேரும்? உள்ளே இருக்கிறது என் மருமகன் தானே? இல்லை, இப்போ எதுக்கு இந்த பிட்டை போட்டுட்ருக்கேன்? உங்கள் அண்ணனை சும்மா இருக்க சொல்லி அடி வாங்கிடுவான் என்கிட்ட. ஏங்க அவன் தான் ஆசையாக பேச வரான்ல, என்ன பேச வரான்னு கேட்போம். அன்னைக்கு தான் கருவப்பையன்னா இன்னைக்கு நம்ம மருமகன்றான். ஏங்க சும்மா இருங்க, அவன் ஏதோ அன்றைக்கி தெரியாமல் பேசிட்டான். இன்னைக்கு என்ன பேசுகிறான்னு கேட்போம். கேட்போம். ஏமாப்பில் என்ன ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க? உள்ளே இருக்கிறது என் மருமகன் தானே? எப்படியும் என் மீனாச்சும் ஒரு பொம்பளை பிள்ளை பெற்று தருவா. அதை கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணுறோம். அப்படியா மாப்பிள்ள? வேணாம் மாப்பிள்ள, என் பையன் கொஞ்சம் கருப்பாக என்ன மாதிரி இருப்பான். அதனால நீங்கள் வேறு நல்ல மாப்பிள்ளையை பார்த்துக்கோங்கண்ணா. அண்ணா என்ன பேசிக்கிட்டு இருக்க? கருப்பாக இருந்தானே சிவப்பாக இருந்தானே உனக்கு தான் தெரியும்ல, சின்ன வயசுலேருந்து என் ஆசை உனக்கு ஒரு பையன் பிறந்து என் பொண்ணை உன் வீட்டுக்கு அனுப்பணும்னு. இந்த மாதிரிலாம் சொல்லாதானே. இல்லைம்மா, மாப்பிள்ளைக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட விருப்பம் இருக்குல்ல. மாப்பிள்ளை கருப்பாக இருக்கான், பொண்ணு கொடுக்க யோசிப்பார்ல மாப்பிள்ளை. அப்படிலாம் அவர் யோசிச்சா அவ்வளோதான். அவர் வேணான்னு சொல்லிட்டு நானும் என் பொண்ணு உன் வீட்டில் வந்து செட்டில் ஆகிடுவோம். அப்போவே சொன்னேன், கேட்டானா இவன்? மச்சான் அப்படிலாம் இல்லை. எப்படி இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரி, என் பொண்ணுக்கு உங்கள் பையன் தான், உங்கள் பையனுக்கு என் பொண்ணு தான். இந்த பாவி இப்படி பல்ட்டி அடிச்சிட்டானே. என்ன அக்ஷயா, என் பொண்ணுக்கு உன் பையனை தரமாட்டியா? அட பாவி, நான் எப்படா தரமாட்டேன்னு சொன்னேன்? நீ எத்தனடா எல்லாத்தையும் மாற்றி யோசி விளாண்டுட்டு இருக்க? அதெல்லாம் அப்படிதான். நான் உள்ள போகிறேன். போய் தொலை, இதுக்கு மேலே இருந்தால் மாட்டிப்ப. எட்டி மீனாச்சி நீயும் போய் தூங்கு போ. போகிறான் அப்பத்தா, நீ சும்மா இரு. எட்டி உங்கள் அன்னிக்காரி பாரு, பாவம் வயிற்ற பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. அவன் போய் அடுத்தது அவளை தூங்க வைக்கணும். உங்கள் ரெண்டு பேரும் தூங்க வைக்கிறதே உனக்கு பழப்பா போச்சு. அட ஆமாம்ல, சரி நான் போகிறேன். அப்படி இல்லைல்ல மீனாட்சி, நீ கொஞ்ச நேரம் படுத்துரு, அப்புறமா இருந்து போகலாம். பரவாயில்ல, நீ இருக்கட்டும், நான் போகிறேன். நீங்களும் போய் தூங்குங்க. ஃபோன் பண்ணுவோமா? பண்ண தப்பாக எடுத்துப்பாங்களோ? இல்லை பண்ணுவோம். இதுக்கப்புறம் பண்ணாமல் இருந்தால் தப்பாக இருக்கும்ல. ஹலோ சொல்லுங்கள். ஏங்க என் மேலே கோவமாக இருக்கீங்களா? உங்கள் மேலே நான் எங்கே கோவமாக இருக்க போகிறேன்? இல்லைங்க, நீங்கள் இன்றைக்கி பேசுனது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு யார் மேலேயும் கோவம் கிடையாது. ஏங்க நீங்கள் அதில் ஏதோ சொல்லியிருந்தீங்களே, அது உண்மையா? என்ன சொன்னேன்? உங்களுக்கு கல்யாணன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்களே, அது உண்மையா? அதான் அதிலே தெளிவாக சொல்லியிருந்தேனேங்க, இதான் என்னோட கடைசி நிகழ்ச்சின்னு. இதுக்கப்புறம் நான் இந்த ப்ரோக்ராம் பண்ண மாட்டேன். ஏங்க இதுக்கப்புறம் உங்கள் குரலை கேட்க முடியாதா? அதுக்கப்புறம் கேட்டு என்ன பண்ண போகிறீங்க? இல்லைங்க, என்னால் உங்கள்கிட்ட அடிக்கடி இதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பேச முடியாதுல்ல. நீங்கள் வேறு ஊருக்கு போகிறீங்கல்ல. உங்கள் குரலை இந்த ரேடியோ போட்டியிலையாச்சும் கேட்டு என் மனசை தேர்த்திக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் இதுலேயும் பேச மாட்டேன்னு சொல்கிறீங்க. நான் என்னங்க பண்ணுறது? நான் ஊருக்கு போனாலும் உலகத்தை விற்றே போனாலும் அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்பட போகிறீங்க? நீங்கள் தான் என்ன வேணான்னு சொல்லிட்டீங்களே. அதுக்கப்புறம் நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன? இதுக்கப்புறம் இந்த குரலை கேட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். ஏங்க அவ்வளோ பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. நான் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருப்பேன். ஏங்க தெளிவாக தானே சொன்னேன் எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு. கல்யாணமே ஆக போகுது, அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட எப்படி பேச முடியும் சொல்லுங்கள்? ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, என்னால் கேட்கவே முடியல. நீங்கள் கேட்டாலும் கேட்கலனாலும் அதுதான் உண்மை. நான் நான் ஏன் இந்த முடிவு தெளிவாக எடுக்க மாட்டேன்னு உங்களுக்கு புரியுதா? என் ஃபேமிலி, என் தங்கச்சி. உங்களுக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயங்க இது. எதுக்கு இதை போட்டு மனசில் குழப்பிட்டுருக்கீங்க? விடுங்க. ஏங்க நம்பிக்கை இல்லாமல் இல்லைங்க, பயத்துலேயும் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் எதிர்த்து நின்றுவேன். ஆனால் என் தங்கச்சி வாழ்க்கை இதில் இருக்குல்லங்க. ஏங்க நான் மட்டும் சுயநலமாக யோசிச்சேன், இப்போ உடனே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் நான் எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லலையே. நீங்களும் அதே மாதிரி என்கிட்ட சொல்லலை. உன்னால் முடிஞ்சால் கொஞ்சம் தள்ளி போடு, உன் கல்யாணத்தை உன்னால் தள்ளி போட முடியுமா பாரு, உனக்காக நான் இருக்கேன், எனக்காக நீ காத்துக்கிட்டுருன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே. நான் சொன்ன அடுத்த நாள்லேருந்து நீங்கள் என்கிட்ட பேசக்கூட ட்ரை பண்ணல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்கள்? இப்போ இதுக்கு என்னதாங்க முடிவு? எந்த முடிவும் இல்லை. உங்கள் மனசாட்சிக்கா நான் வேணும்னு தோணுச்சு அப்படின்னா எல்லாரையும் எதிர்த்து உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்காக நீ காத்துக்கிட்டேரு அப்படின்னு உங்கள் வாயிலேருந்து ஒரு பதில் வருது அப்படின்னா உங்களுக்காக நான் யாரை வேணாலும் எதிர்த்து நிற்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன்.
அதே போல் என்னைக்கு நீ எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வாயை திறந்து சொல்கிறீங்களோ அன்றைக்கி நான் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்பேன். ஏங்க அது எப்படி முடியும்? முடியும். மனசார நீங்கள் நினச்சி நீ தான் எனக்கு வேணும், நீ தான் என் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் சொல்கிற அன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்பேன். உண்மையாவா? நான் எப்படி இருப்பேன், யார் அப்படின்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி நீங்கள் என்னை தேடி வருவீங்க? இப்போவும் மாற்றி பேசலைங்க. மனசார நீங்கள் நினச்சி நீ தான் எனக்கு வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்பேன். இல்லை அப்படின்னா என் குரலை மட்டும்தானே கேட்டிருக்கீங்க. இந்த ஞாபகத்தோடு உங்களை விட்டுட்டு நான் விலகிறேன். நான் வைக்கிறேன். துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே, நம்பினால் யாவும் மாறுமே. நம்பு மனமே, உன்னையும் என்னையும் ஒன்றிணைக்கும் வாழ்விலே அன்புதான் பாலமாகுதே. உங்களுக்கு வருத்தப்பட்டு பேசிட்டு உட்காந்துருக்கு. எனக்காக தான் எங்கள் அண்ணா வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிது. என் கல்யாணத்துக்காக தான் வெயிட் பண்ணுது. அது பேசுறத வச்சு பார்த்தா என்னால் தான் அந்த பொண்ணுக்கு ஏதோ முடிவு சொல்லாத மாதிரி பேசிச்சு. யார் அந்த பொண்ணு, என்ன விஷயம்னு தெரியலையே. என்னத்த காலையில் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான் ஐயா. நம்ம பரத் கல்யாணத்தை பற்றி பேசுவோன்னு வந்தேன். பரத்து கல்யாணமா? ஏன் இப்போ என்ன அவசரம்? என்ன தம்பி அவசியமானு கேட்குறேன். நம்ம கார்த்தி, நம்ம ஆகாஷ் எல்லாம் ஒரே செட்டு தான். அவனு 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் ஒருத்தன் தானே என்ன கிடக்குறான். சரி, நீங்கள் சொல்கிற நியாயப்படியே பார்ப்போம். அப்போ என் சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை முடிச்சிடலாமா? என்னத்த உங்கள் பொண்ணு ஏதோ சொல்ல வரா? மாப்பிள்ள, என் பொண்ணு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறா. நம்ம பரத்து பயலுக்கு தான் ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்குல்ல மாப்பிள்ள. என்னத்த நம்ம கௌரவம் என்ன, நம்ம குடும்பம் என்ன? ஏன் கௌரவம் குடும்பத்தெல்லாம் தாண்டி விடு. நல்ல பிள்ளையா இருக்கா, நம்ம குடும்பத்தை வந்து எடுத்து நடத்துமா, நம்ம பிள்ளைக்கு பிடிச்ச பிள்ளையா இருக்கா, அதை மட்டும் பாரியா. அத்தை அதெல்லாம் சரி வரும்னு எனக்கு தோணலை. அப்புறம் என்ன சொல்கிறது? தம்பி, இந்த பெரிய அத்தை எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும்னு நம்புவல்ல நீ. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் இப்போ ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என் பேச்சை கேட்குற மாதிரி இருக்கியா இல்லையா? அத்தை உங்கள் வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் எந்த கௌரவ குறைச்சலும் வராமல் எல்லாம் நடக்கணும், அது மட்டும்தான் என் பிரச்சனை. பா சீர்சனத்தை ஏதாவது செய்யணும், வசதியான குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு ஏதாவது எதிர்பார்க்குறியா என்ன? ஐயா அத்தை அப்படிலாம் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நம்ம குடும்பத்துக்கு ஈக்குவலாக கௌரவம் இருக்கணும். அந்த பையன் அந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்கியிருக்கான், அதெல்லாம் சரிதான். அந்த பிள்ளைய நல்லா தான் வளர்ந்து கவர்மெண்ட் போஸ்டிங்கில் தான் இருக்குது. நம்ம பையனும் ஒரு கவர்மெண்ட் வேலையில் தான் இருக்கான். நான் அதை தப்பு சொல்லலை. அப்புறம் என்னையா? இப்போ கௌரவத்துக்கு குறை இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். அதெல்லாம் அவன் முறையாக செஞ்சிருவாயா. நீ வசதி வாய்ப்பு எதிர்பார்க்கலான்றதெல்லாம் சொல்லிட்டேன். ஆனால் அவன் தங்கச்சிக்கு அவன் செய்ய வேண்டியதெல்லாம் அவன் சேர்த்து தான் வச்சிருக்கான். அதனால அந்த பிள்ளை கௌரவமாகவே நம்ம வீட்டுக்கு வரும். இப்பயும் சொல்லிட்டு நான் வரதட்சணைலாம் எதிர்பார்க்கல. நம்ம வீட்டில் அவன் ஒத்தைக்கு ஒரே பையன். அவனுக்கு தான் இந்த சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்தி எல்லாமே. இதான் அந்த பிள்ளை கட்டி காத்தாலே போதும். அப்புறம் என்னையா? நான் தான் சொல்லிட்டு நேத்த உங்கள் எல்லாருக்கும் அதான் விருப்பம், அவனுக்கு அதான் விருப்பம்னா நம்ம போய் முறையாக பொண்ணு கேட்டுடலாம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம கௌரவத்துக்கு குறைச்சல் இல்லாமல் நடக்கணும் கல்யாணம். அவ்வளோதான் என்னோட எதிர்பார்ப்பு. அம்மா அப்பா இல்லாமல் அண்ணன் ஒத்தைக்கு இருந்த ஆளாக்கின பொண்ணுயா. கண்டிப்பாக நம்ம கௌரவத்துக்கு குறைச்சல் இல்லாமல் வந்து நடந்துப்பா. கல்யாணமும் நல்லபடியாக நடக்கும். அதெல்லாம் நல்ல பொண்ணு தாம்மா. நம்ம பேசி முடிக்கலாம். இவர் வார்த்தைக்காக தான். அதான் எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே, அப்புறம் என்ன? நல்லா பாருங்க, போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துடுவோம். உங்கள் வீட்டில் கேட்டுட்டீங்களா? அவங்க வீட்லேயும் நம்ம பிள்ளைய பிடிச்சிருக்கு, நம்ம பையனுக்குன்னு தெரியுது. இருந்தாலும் நம்ம முறையாக பொண்ணு கேட்கணும்னு தானே ஏன் நினைப்பாங்க. அதனால் பையனை பெற்றவங்க நம்ம போய் ஒரு நாள் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுவோம். ஆமாய்யா, நம்ம போய் கேட்குறதுல முறையாகவும் இருக்கும். சரி, நல்ல நாள் பாருங்க, போயிட்டு வந்துடலாம். என்ன எதுக்கு வர சொன்னீங்க? அதுவும் ஃபோன்லாம் பண்ணீங்களா? ஃபோன் போட்டு உன்னை பார்த்தே ஆகணும் வா இந்த இடத்துக்கு அப்படின்னு வேற கூப்பிட்டீங்களா? எனக்கு தலையும் புரியல காலம் புரியல. பார்த்துட்டு அடிச்சுட்டு ஓடி வரேன்னா பாருங்களேன். என்னாச்சு? இடி கால் பண்ணி கூப்பிட்டது ஒரு குத்தமா? கால் பண்ணி கூப்பிட்டது ஒரு குத்தம் இல்லை. நீங்கள் கால் பண்ணது தான் இதில் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா என் நம்பருக்கு கால் பண்ணால் அதே பழக்கமாயிடுன்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணாமலே சும்மா சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களே. போதும், இன்னைக்கு நான் லவ் மூடில் வந்திருக்கேன். காலையில் அப்செட் பண்ணாத. லவ் மூடா? டவுட் ஆகாதானே? நீங்கள் லவ் மூடில் இருக்குன்னு சொல்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபருக்கே ஆச்சரியமாக தான் இருக்கும் நீங்கள் லவ் மூடில் இருக்கிறது. அடியே இப்போ பாரேன். ஃபஸ்ட்டு ஒன்னே லவ் மூடுக்கு கொண்டு வந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரியே தான். என்ன பட்ட பகல இவ்வளோ தைரியம்? ஆமாம், தைரியம் தான். என்ன பண்ண போகிறேன்? ஏன் தைரியம் வரக்கூடாதா? இல்லை, நீங்கள் தானே பேச பயப்படுவீங்க. யாராவது பார்த்தா தப்பாக சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லுவீங்க. அதான். இனிமேல் எவனை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்ன சொல்கிறீங்க? தினமா அது விடுங்க விடுங்க, கையெடுங்க. முடியாதுடி. என்ன பண்ண போகிறீங்க? சொல்ல முடியாது, செஞ்சு காட்டுறேன்னா. இலைகளில் காதல் கடிதம் வண்டு எழுதும் பூஞ்சோலை, இதழ்களில் மேனி முழுதும் இளமை வரையும் ஓர் கவிதை, மௌனமே
எப்படி பண்ணிட்டாங்க? சும்மா இருங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. அப்படிங்களாங்க? வேணா ஒரு மாதிரியாக இருக்கிறத திருப்பி சரி பண்ணிடலாமா? போங்க, வீட்டுக்கு முதல்ல. விட்டுறலாம். என்னம்மா? என்ன ஐ லவ் யூ மை ஸ்வீட் ஹார்ட் டீச்சர் தேன்மொழி. என்ன ஒரே சர்ப்ரைஸாக இருக்கு? வாங்கடி முதல்ல. உள்ளங்கை தேனே கள்வன் நான் தானே, கள்வனை கொள்ளை கொண்ட கள்ளி நீதானே, பொன் கொண்டதுண்டு பெண் கொண்டதில்லை. என்ன ஆஃபீஸரே, இன்னைக்கு கொஞ்சம் ஓவராக போயிட்டுருக்கு. ஓவர் தான், இனிமே எல்லாமே ஓவர் தான். ஐ லவ் யூ டி மை சண்டைக்கொடி. ஏங்க சூப்பராக இருக்கு. இதையும் வாங்கி கொஞ்சம் அங்கே வைக்கிறீங்களா? என்ன அடுத்தடுத்த ஆஃபீஸர் ஒரே சர்ப்ரைஸாக கொடுத்துட்ருக்காரு? ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ என் ஸ்வீட் ஹார்ட் தேன்மொழி டீச்சருக்கு, செகண்ட் ஐ லவ் யூ என் சண்டைக்காரிக்கு, அப்புறம் தேர்ட் ஐ லவ் யூ ஃபைனல் ஒன். அது சொல்கிறேன், இதை வாங்கி அங்கே வை முதல்ல. இதென்ன? ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. இந்த தேர்ட் ஐ லவ் யூ என் பொண்டாட்டிக்காக. இது என் பொண்டாட்டி கையால் ஓப்பன் பண்ணும், அப்போ தான் என்னன்னு தெரியும். ஓப்பன் பண்ண. ஏய், இப்போ எதுக்கு அழுகுற? எனக்கு அழுகதான் வருது. என்ன கிஃப்ட் பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப. அப்போது ரிட்டன் ஐ லவ் யூ கொஞ்சம் சொல்லலாம்ல? ஐ லவ் யூ ஆஃபீஸரே. கொஞ்சம் என்ன கிஃப்ட்டுன்னு நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் காமி. இல்லைனா அப்படி என்னடா கொடுத்து தேன்மொழி டீச்சரை அழ வச்சேன்னு இந்நேரம் என்ன திட்டிகிட்டு இருப்பாங்க. भयकुशल चिरजीवन प्रस्तुत भरित मंजुळतर शृङ्गारे सञ्चारे अधर रुचित मधुरित भग सुखन कनक प्रशम निरत बान्धव्ये माकल्ये मम तम सति समदस सख मुख मन सुख सुमन लयन सुसुत सहित नामं विरहरहित कामं आनन्द भोगं आजीवकालं சரி, அழுதது போதும், கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறீங்களா? போங்க. போகவா? ஆமாம், இப்படி ஒரு கிஃப்ட்டு ஏன் கொடுத்தீங்க? உனக்கு பிடிச்சிருக்கா? இதை விட ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் உன்கிட்ட சொல்ல தான் வந்தேன். எனக்கு உரிமையாக நீ ஆகணும்னு எல்லாரும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உன் நேமை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சேன். உனக்கு எந்த கெட்ட பேரும் வாங்கி கொடுக்காம, உன் குடும்பத்துக்கு எந்த கெட்ட பேரும் வாங்கி கொடுக்காம உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். காலையில் எங்கள் அம்மாச்சி 2 பேர் வந்து பேசுனதுல எங்கள் அப்பா ஒத்துக்கிட்டு உன்னை என்னைக்கு பொண்ணு பார்க்க வரலான்னு டேட் குறிச்சிட்டாரு. என்ன இப்போ ஹாப்பியா? கொஞ்ச நாள் நீயும் இருந்துட்டு வரட்டும் தான் நான் நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மாச்சி 2 பேரும் பார்த்த வேலை கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு அதுக்கு மேலே சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் என் தேனை பார்த்தே ஆகணும்னு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் நான் உனக்கு எப்போவோ கொடுக்கணும்னு வாங்கி வச்சது. ஆனால் இன்றைக்கி தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதை விட ஒரு பெஸ்ட்டு கிஃப்டாக தர முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் உனக்கு நான் இதை தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். வேலைக்கு போய் சம்பாரித்து மாத சம்பளத்தில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு செயின் எடுத்தேன். அதுக்கப்புறம் உனக்கு இந்த தாலி எடுத்தேன். அப்போவே சொல்லிட்டேன் எங்கள் அம்மா கிட்ட, எனக்கு பொண்டாட்டியாக வர போகிறவளுக்கு நான் மொதல் சம்பாதிச்ச காசில் தாலி எடுத்துருக்கம்மா, இந்த தாலியை தான் நான் கட்டுவேன். எங்கள் அம்மா கிட்ட முறைப்படி எந்த மெத்தடில் தாலி எடுக்கணும்னு கேட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போய் எடுத்து வச்ச தாலி இது. கட்ட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அதுக்கும் நேரம் வந்துடுச்சு, கட்டிட வேண்டியதான். என்ன டீச்சருக்கு ஓகேவா? ஏன்னா இப்போவே கட்டட்டுமா? அதெல்லாம் முடியாது. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி முறைப்படி தான் கல்யாணம் நடக்கணும். அது சரி. என்ன மேடம் இப்போ ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்னடா அன்றைக்கி ஒரு வருஷம் உன் வீட்டில் எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சுட்டு வா, சம்பாரிச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு சொன்னானே, திடீர்னு அவங்க வீட்டில் கல்யாணம்னு சொன்னானே ஒத்துக்கிட்டானே அப்படின்னு நீ யோசிப்பல்ல? அப்படி இல்லை, ஒரு வருஷம் போட்டோன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ திடீர்னு பேசினோன்னே யோசனையாக தான் இருக்குது, தப்பாக தெரியல. இதில் இன்னொரு காரணமும் இருக்குதேன்னு, உங்கள் அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கும் தெரிஞ்சிருச்சா என்ன? நேற்று தான் அண்ணன் வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு கடைக்கு தேடிட்டு போனேன். அப்போ தான் எனக்கு தெரியும். எனக்கு எப்போவோ தெரியும். அவன் லவ் மேட்ரு தெரிஞ்சு அந்த பொண்ணு யாருன்னு விசாரிச்சு அந்த பொண்ணுக்கிட்டையும் ஃபோன் போட்டு பேசிட்டேன். அந்த பொண்ணுக்கு ஓகே தான். உங்கள் அண்ணன் தான் இன்னும் தடுமாறிட்டு நிற்கிறான். ஏன்னு தெரியுமா? ஏன்? அவன் தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ணாதனால நீ வழிவிட்டால் தான் அவன் வாழ்க்கையை அவன் தேடுவான். அந்த பொண்ணுமே இக்கட்டான சூழ்நிலையில் தான் மாட்டிகிட்டு இருக்கா. அதனால் நம்ம 2 பேரும் வழிவிட்டால் தான் அவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்க. இந்த சூழ்நிலையில் தான் நானும் நம்ம கல்யாணத்தை உடனே பண்ணலான்னு இப்போ முடிவெடுத்திருக்கேன். ஒரு பொண்ணை லவ் பண்ணா ஏதேதோ எதிர்பார்க்குற இந்த காலத்தில் ஒரு பொண்ணு ஆசைப்பட்டு அவள் படிக்கணும், அவள் முன்னேறணும்னு அவளுக்கு ஒத்துழைப்பும் கொடுத்து அவளுக்கான பாதையும் கல் முள் இல்லாமல் நேராக போகிறதுக்கு ஒதுக்கி கொடுத்து, இப்படி போ இது உனக்கு கரெக்டாக இருக்கும்னு கைட் பண்ணி, ஏன் அவள் குடும்பத்தையே கைட் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்ச ஒரே ஆம்பளை நீங்கள் தான். அதுவும் பத்தாதுன்னு என் அண்ணன் லைஃப்பை பற்றி யோசிச்சிங்க பார்த்தீங்களா?
அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு அந்த பொண்ணு யாருன்னெலாம் கண்டுபிடிச்சி அந்த பொண்ணுக்கிட்ட பேசி இவனோட லைஃப் நல்லா இருக்கணும், அதனால நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்போ கல்யாணம் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு முதற்கொண்டு யோசிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? உங்களை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. டீச்சரே போதும், தியாகி பட்டம் கொடுத்துறாதீங்க. நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. நானே இப்போ தான் என் தேனுக்கு கிஸ்லாம் பண்ணி ரொமான்டிக் பாயாக இருக்கேன். நீங்கள் என்னதான் இதெல்லாம் பற்றி பேச வேணாம்னு சொன்னாலும் நானும் எங்கள் அண்ணனும் உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம். தேனுமா, இதெல்லாம் என் கடமடி. உன் குடும்பம் என் குடும்பம்னு எனக்கு பிரித்து பார்க்க தெரியல. ரெண்டுமே நம்ம குடும்பம், அவ்வளோதான். கல்யாணத்துக்கு அப்புறமே சில பேர் நினைக்க மாட்டாங்கங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே நினச்சிங்க பாருங்கள், அதனால தான் எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. இப்போது எமோஷனல் ஆகிறத ஸ்டாப் பண்ண போறியா இல்லையா? அந்த பொண்ணு யாரு? அது இப்போதைக்கு தெரிய வேணாம், சஸ்பென்ஸ், ஓகேவா? கண்டிப்பாக உனக்கு ஒரு நாள் சொல்கிறேன். ஏன்? தேனு சொன்னால் கேட்பல, இப்போதைக்கு அந்த டாபிக் வேணாம். அவன் லவ் பண்ணுறான், அவன் லவ் பண்ணுறதுக்கு நடுவில் நம்ம நிற்கிறோம். நம்ம ஒதுங்கி வழிவிட்டோம் அப்படின்னா அவன் லைஃப்பை பற்றி யோசிப்பான். அவ்வளோதான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும். சரி, நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். நான் கேட்கல இதுக்கப்புறம். குட் கேர்ள்.